வணக்கம். நான் டாக்டர் ஜி கே குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா விட்டமின் B12 மாத்திரைகளை பத்தி. இந்த விட்டமின் B12லாம் என்ன? இது உண்மையிலே நம்மளுக்கு தேவையா? இதை பரவலா நிறைய பேர் சாப்பிட்றோமே, இதனால் பலன் இருக்கிறதா? இது அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். விட்டமின் B12 மாத்திரைகள் இந்தியாவில் அதிக அளவு விற்பனை செய்யக்கூடிய மாத்திரைகளில் ஒன்றாக இருக்கிறது. நம்மள நிறைய பேர் விட்டமின் B12 சாப்பிடுறோம். உண்மையிலே இது தேவையா அப்படின்னா, விட்டமின் B12 என்பது ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். எதற்கு தேவைப்படுகிறது என்பதா பல விதமான நம்மளுடைய DNA செல்களுக்கு தேவைப்படுகிறது, முக்கியமான இரத்த செல்களுக்கு தேவைப்படுகிறது, அதற்கடுத்து நரம்பு செல்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த மாதிரி முக்கியமான பங்கு வகிக்கும் B12 என்பது இந்த குறைபாடு உண்மையிலே நம்மளுக்கு இருக்கிறதா என்றால், இந்த குறைபாடு வருவதற்கான முக்கிய காரணம் இருக்கிறது. அது சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் வந்தா விட்டமின் B12 குறைபாடு இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான மாத்திரைகளில் ஒன்று மெட்ஃபார்மின். இந்த மாத்திரைகள் சாப்பிடும்போது விட்டமின் B12 அளவு தன்னாலாவே குறைந்துவிடும். அடுத்த காமனா உள்ளதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் வயிறு எரிச்சல், ஆசிட் பெப்டிக் டிசீஸ், அல்சர் ப்ராப்ளத்துக்கு அவங்களாவே இந்த சில மாத்திரைகளை எடுத்துக்கொள்வாங்க. அந்த மாத்திரைகள்னாலுமே உடலில் விட்டமின் B12 குறைத்து விடுகிறது. நம்ம சாப்பிடும்போது அந்த விட்டமின் B12 உள்ள மாத்திரை சத்துக்களை சாப்பிட்டாலுமே அது உடம்பில் சேராமல் இந்த விதமான மெட்ஃபார்மின் மாத்திரைகளும் மற்றும் அல்சரை தவிர்க்கக்கூடிய மாத்திரைகளும் குறைத்து விடுகிறது. இந்த அல்சரை தவிர்க்கக்கூடிய மாத்திரைகள் காமனா எல்லாருமே சாப்பிடுவாங்க. மருத்துவரின் அறிவுரையின் பேர் இல்லாமலேயே ஓவரலா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி அல்சர்னா ஒரு மாத்திரையை போட்டு வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்கிறது. சரி, இந்த விட்டமின் B12ங்கிறது குறைபாடு இருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்? இந்த விட்டமின் B12 குறைபாடு 3 அறிகுறிகளை உண்டு பண்ணும். பிசிக்கல், நியூரலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல். பிசிக்கல்னா உடல் உபாதைகள். ஒரு டயர்ட்னஸ் வரப்படும், படபடப்பு இருக்கும், பசி குறைபாடு இருக்கும், முன்னாடி மாதிரி சாப்பிட முடியாத அளவு, இந்த மாதிரி ஒரு காமனான சிம்டம்ஸ் இருக்கும். நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா கால் நரம்பு வலிகள், டிங்லிங் சென்சேஷன், மதமதப்பு, தொடு உணர்ச்சி மாறுதல் அல்லது வலிகள், எரிச்சல், ஊசி வச்சு குத்துவது போன்றிருக்கலாம், பாதம் எரியலாம். இதெல்லாம் விட்டமின் B12 குறைபாடான நரம்பு சம்பந்தப்பட்டமான அறிகுறிகள். சைக்கலாஜிக்கல் அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் வரலாம், தூக்கமின்மை வரலாம். இது போன்ற பல அறிகுறிகளே இந்த விட்டமின் B12 குறைபாடு. இது நிறைய பேருக்கு நிறைய வியாதிகளில் இருக்கலாம். ஒரு பர்டிகுலரா ஒரு இதுதான் இந்த எது இருந்துச்சுன்னா விட்டமின் B12 குறைபாடு என்பது கண்டுபிடிக்க முடியாத அறிகுறிகள், பரவலாக காணப்படக்கூடிய அறிகுறிகள். முக்கியமா சர்க்கரை நோயாளிகளை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்களாவே வயிற்று வலிக்கான மாத்திரைகளை சாப்பிடுவராக இருந்தால் விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இரத்த சோகை உள்ளவர்களுக்கும் விட்டமின் B12 குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கிளினிக்கல், அதாவது பெரும்பாலான நேரங்களில் இந்த அறிகுறிகளே போதுமானது. விட்டமின் B12 அளவீடு எடுத்துக்கொள்ளலாம். அதை நார்மலாக 200 - 300 பிகோகிராம் இருக்க வேண்டும். 900 வரைக்கும் நார்மல் தான். 200க்கு கீழாக இருந்தால் அதீத குறைபாடு இருக்கிறன்ற அர்த்தம். உங்களுக்கு விட்டமின் B12 கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு முன்பாகவே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துடும். நரம்பு வலி வந்துடும், தூக்கமின்மை வந்துடும், நான் சொன்ன மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வந்துடும், ஒரு பசியின்மை வரும். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ஏற்படலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அறிகுறிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் B12 எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, யூஸ்வலா சாப்பிடும்போது அதனுடைய வயிற்றில் அது
அப்சார்ப் ஆகி புரியப்பட்டு நரம்புகளில், அதாவது ரத்தத்தில் கலப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளோ ஒரு 1000 மில்லிகிராம் கொடுத்தா தான் கொஞ்சமாவது உள்ள போகும். அதனால தான் வந்து யூசுவலா பார்த்தீங்கன்னா, அது 1000 மில்லிகிராம் டேப்லெட்ஸா இருக்கும். இது தவிர வந்து விட்டமின் B12 அதிகமாக உள்ள உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முக்கியமாக அந்த விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறது என்பது இறைச்சிகளிலும், பால் பொருட்களிலும், யோகர்ட் போன்ற பொருட்களில் இருக்கிறது. வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதற்காக வேண்டி தான் விட்டமின் B12 நிறைந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமா இருக்கிறது. பனானாவில் அதிகமா இருக்கிறது வாழைப்பழத்தில். இந்த வாழைப்பழம் என்பது அகைன் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பரிந்துரைக்கப்படாத ஒரு பழம். ஆக ட்ரை ஃப்ரூட்ஸ்ல நிறைய விட்டமின் B12 இருக்குது. நீங்க வெஜிடேரியனா இருந்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விட்டமின் B12ங்கிறது எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நான் விட்டமின் B12 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த விட்டமின் B12 அதிகமாயிடுச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வருமா? பெரும்பாலான நேரங்களில் இந்த விட்டமின் B12 என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு விட்டமின் தான். ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஒரு 1000க்கு மேல இருக்கிறது அல்லது 2000 அளவுக்கு மேல இருக்கிறது என்பது இந்த விட்டமின் B12 தேவையில்லை. அதற்கான உடல் உபாதைகளா ஏதாவது வருமா என்றால் ரொம்ப சிம்பிளா ஒரு ஹெட்டேக் வரலாம், தூக்கமின்மை வரலாம், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். நீங்க விட்டமின் B12 வந்து ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு தடவை அல்லது வருடத்துக்கு ஒரு தடவையாக பார்த்துக் கொள்வது நல்லது. 2000 மேல போகுது அப்படின்னா இதனால் ஆபத்து ஒன்று இல்லை என்றாலும் யூசுவலாக விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறது என்றால் மற்ற அவயங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அதிகமாகும். லிவர் ஃபெயிலியர் காரங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, அதாவது கல்லீரல் மற்றும் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு விட்டமின் B12 அதிகமாக காணப்படும். அதுதான் முக்கியமே ஒழிய இந்த விட்டமின் B12 அதிகமானதால் உடல் உபாதைகள் பெரும்பாலும் கிடையாது. சில பிரச்சனைகள் மட்டுமே வரும். ஆபத்தான பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. இந்த விட்டமின் B12 அதிகமாச்சுன்னா முக்கியமா வந்து லிவரையும் கிட்னியையும் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். விட்டமின் B12 என்பது இன்றியமையாதது ஒன்று. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அதை மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எடுத்துக்கொள்ளலாம், தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அளவை கண்டறிந்து விட்டமின் B12 தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடலாம். இந்த விட்டமின் B12 முக்கியமாக நரம்பு சம்பந்தப்பட்டமான வலிகளை சர்க்கரை நோயாளிகளுக்கு குறைப்பதற்கு பெருமளவு உபயோகப்படுகிறது. ஆகையினால் இந்த விட்டமின் B12 என்பது மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. நன்றி, வணக்கம்.